Vivo உங்களோட ஃபோல்டபுள் சீரியஸான X சீரியஸில் Vivo X Fold 5 அப்படிங்கிற புது ஸ்மார்ட் ஃபோன் இப்போ சைனாவில் அஃபிஷியலாக லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இன்றைக்கி இந்த வீடியோவில் இந்த ஸ்மார்ட் ஃபோன் எப்படி இருக்குது அண்ட் இந்த ப்ரைஸ் ரேஞ்சில் இந்தியா லான்ச் ஆகும்போது இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாமா அப்படிங்கிற கம்ப்ளீட் டீட்டெயில்ஸ் இந்த வீடியோவில் பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் நம்ம எப்பவும் பார்க்குறது டிசைன் தான். டிசைன் பொறுத்த வரைக்கும் X200 Proல என்ன டிசைன் கொடுத்தாங்களோ அதே ரியர் டிசைன் தான் இங்கே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டிசைன் பார்க்குறதுக்கு ரொம்ப சிம்பிளாக இருக்குது. இந்த ஃபோன் கம்ப்ளீட்டாக ஒரு ஃபோல்டபுள் ஃபோன். ஸோ கம்ப்ளீட்டாக ஃபோல்டபுள் அப்படிங்கும்போது 2 டிஸ்பிளே இருக்கும். இந்த டிஸ்பிளே பொறுத்த வரைக்கும் 8.03 இன்ச்சஸ்க்கான 80 LTPO AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. AMOLED டிஸ்பிளே அப்படிங்கிறதுனால 1Hz - 120Hz வரைக்கும் சேஞ்ச் ஆகிற வேரியபிள் ரெஃப்ரெஷ் ரேட் ஆப்ஷன் இருக்குது. அண்ட் அவுட்டர் டிஸ்பிளே பார்த்தீங்க அப்படின்னா 6.83 இன்ச்சஸ்க்கான இங்கேயுமே 80 LTPO AMOLED டிஸ்பிளே யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஸோ சேம் 120Hzக்கான ரெஃப்ரெஷ் ரேட் சப்போர்ட் இங்கே இருக்குது. அண்ட் லோக்கல் பீக் பிரைட்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா HDR கண்டென்ட்ஸ் நீங்கள் பார்க்கும்போது 4500 nits வரைக்கும் போகும்னு சொல்லியிருக்கிறாங்க. அடிஷ்னல் அந்த டிஸ்பிளேக்கு HDR10+ சப்போர்ட்டும் இருக்குது. அண்ட் கூடவே இங்கே ஜெய்ஸோட மாஸ்டர் கலர் சர்டிஃபிகேஷனும் இந்த டிஸ்பிளேக்கு இருக்கிறதுனால கலர்ஸும் பெட்டராக இருக்கும். நெக்ஸ்ட் ப்ராசஸரை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபோன் Snapdragon 8 Gen 3 ப்ராசஸரில் ரன் ஆகுது. இந்த ப்ராசஸர் ஒரு வருஷம் பழைய ப்ராசஸர் தான், இல்லைன்னு சொல்லலை. பட் ஃபோல்டபுள்ஸ் அப்படிங்கும்போது உங்களுக்கு தாராளமாக இந்த ப்ராசஸரே போதுமானது தான். கேமிங் எடுத்துக்கிட்டால் கூட இந்த ப்ராசஸரால் ஈஸியாக ஹேண்டில் பண்ண முடியும். இதே ப்ராசஸர் தான் விவோட X Fold 3 யூஸ் பண்ணியிருந்தாங்க. ஸோ இப்போ அதே ப்ராசஸர் தான் இங்கேயும் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. ஒரு ஜென்ரேஷனுக்கும் போது அப்கிரேட் பண்ணியிருக்கணும். பட் பெரிய லெவலில் பர்ஃபார்மன்ஸ் டிஃப்ரென்ஸ் இருக்க போகிறதில்ல. ஸோ அதனால் பெரிய இஷ்யூ கிடையாது. அண்ட் இதை சப்போர்ட் பண்ணுறதுக்கு 16 GB வரைக்கும் LPDDR5X RAM ஆப்ஷனும் 1 TB வரைக்கும் UFS 4.1 ஸ்டோரேஜ் ஆப்ஷன்ஸும் அவைலபிளாக இருக்குது. நெக்ஸ்ட் கேமராஸ் சொல்லும்போது விவோவில் பெரிய ஹைலைட்டே வந்து அவங்க கேமராஸ் தான். ஸோ கேமராஸில் எல்லாத்துலேயும் பார்த்தீங்கன்னா இந்த ஜெய்ஸோட T-Star லென்ஸ் கோட்டிங் யூஸ் பண்ணியிருக்காங்க. ஸோ இந்த ஃப்ளார் வர்றது கிளார் எல்லாமே இருக்கிறதுக்காக இந்த T-Star கோட்டிங் யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இது ரெகுலராக எல்லா X சீரிஸ்லையும் பார்த்துக்கிட்டு இருக்கோம். சேம் செட்டப் தான் இங்கேயும் கொண்டு வந்திருக்கிறாங்க. 50 மெகாபிக்சலுக்கான ப்ரைமரி ஷூட்டர், அப்புறம் 50 மெகாபிக்சலுக்கான அல்ட்ராவைட் ஷூட்டர் அண்ட் 50 மெகாபிக்சலுக்கான பெரிஸ்கோபிக் லென்ஸ் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. இந்த பெரிஸ்கோபிக் லென்ஸ் மூலமாக நீங்கள் 3x வரைக்கும் ஆப்டிக்கல் ஜூம் பண்ணிக்க முடியும். அண்ட் டிஜிட்டல் ஜூம்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 100x வரைக்கும் டிஜிட்டல் ஜூம் உங்களால் பண்ணிக்க முடியும். ப்ரைமரி ஷூட்டரோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f1.57. ஸோ லோ லைட்டில் ஃபோட்டோஸ் எடுக்கிறதுக்கும் வீடியோஸ் எடுக்கிறதுக்கும் ரொம்பவே யூஸ்ஃபுல்லாக இருக்கும். அண்ட் அல்ட்ராவைட் ஆங்கிள் லென்ஸை பொறுத்த வரைக்கும் f2.05 க்ளாக் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டெலஃபோட்டோ லென்ஸோட அப்பேச்சர்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா f2.55. ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா பொறுத்த வரைக்கும் இங்கே 20 மெகாபிக்சலுக்கான ஃப்ரண்ட் ஃபேசிங் கேமரா யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் சாஃப்ட்வேர் பொறுத்த வரைக்கும் இங்கே Android 15 ரன் ஆகுது. சைனாவில் லான்ச் ஆகுதுனால இங்கே ஆரிஜின் OS வெர்ஷன் 5 ரன் ஆகுது. அண்ட் அதே மாதிரி நீங்கள் இந்தியன் வெர்ஷன் எடுத்து வரும்போது FunTouch OS வெர்ஷன் 15 ரன் ஆகும். இங்கே சாஃப்ட்வேரில் மெயினாக ஹைலைட் பண்ணுற என்ன விஷயம் அப்படின்னா இந்த X Fold வந்து ஆப்பிளோட எக்கோசிஸ்டமோட காம்பேக்டபிள்னு சொல்லியிருக்கிறாங்க. சப்போஸ் உங்கள்கிட்ட ஒரு ஐஃபோன் இருக்குது, இல்லை ஏர்பாட்ஸ் இருக்குது, மேக்புக் வச்சுருக்கீங்க, இல்லை ஆப்பிள் வாட்ச் இருக்குது, ஈவன் ஐக்ளவுட் கூட உங்களால் கனெக்ட் பண்ணி இந்த ஃபோல்டபுளை வந்து சீம்லெஸ்ஸாக உங்களால் டேட்டா ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிக்க முடியும் அப்படின்னு சொல்லியிருக்கிறாங்க. இது ஒரு பெரிய அட்வான்டேஜ். இந்த ஃபீச்சர் பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். அண்ட் பேட்டரின்னு எடுத்துக்கிட்டிங்கன்னா இங்கே 6000 mAhக்கான பெரிய பேட்டரி அண்ட் சப்போர்ட் பண்ணுறதுக்கு 80 வாட்ஸ்க்கான ஒயர்டு சார்ஜிங் சப்போர்ட்டும் அண்ட் 40 வாட்ஸ்க்கான ஒயர்லெஸ் சார்ஜிங் சப்போர்ட்டும் இருக்குது. டியூரபிளாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக இங்கே IP5X டஸ்ட் ரெசிஸ்டன்ட்க்கு, அப்புறம் IPX8, X9 அண்ட் அப்புறம் X9+ அப்படிங்கிற வாட்டர் ரெசிஸ்டன்ட் சப்போர்ட்டும் கொடுத்துருக்குறாங்க. இது எல்லாமே கம்ப்ளீட்டாக ஸ்ப்ளாஷ் ரெசிஸ்டன்ட் தான், வாட்டர் ரெசிஸ்டன்ட் கிடையாது. அண்ட் இந்த டிஸ்பிளேயோட ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் பார்த்திங்கன்னா உங்களுக்கு டிஸ்பிளேயில் கொடுக்காம சைட் மவுண்டட் ஃபிங்கர் பிரிண்ட் சென்சார் தான் யூஸ் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் ஓவரால் டைமென்ஷன்ஸ் பொறுத்த வரைக்கும் 217 grams இது ஒரு வெயிட். அண்ட் திக்னஸ் எடுத்துக்கிட்டிங்கன்னா நீங்கள் ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 9.2 mm அண்ட் அன்ஃபோல்ட் பண்ணியிருக்கும் போது 4.3 mm அன்ஃபோல்டட் ஸ்டேட்டில் இருக்குது. ஸோ ஓரளவுக்கு ஸ்லிம்மான ஸ்மார்ட் ஃபோன் தான் இந்த X5. அண்ட் ப்ரைஸிங் எடுத்துக்கிட்டிங்க அப்படின்னா பேஸ் வேரியண்ட் 12/256 GB வேரியண்ட் இந்தியன் ருபீஸ் கன்வெர்ட் பண்ணி பார்க்கும்போது 83,800க்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. அண்ட் டாப் அண்ட் வேரியண்ட் 16 GB RAM 1 TB வேரியண்ட் 1,14,000 rupeesக்கு லான்ச் பண்ணியிருக்கிறாங்க. இந்தியாவுக்கு லான்ச் ஆகும்போது எப்படியும் ஒரு 1 lakhலேருந்து ஸ்டார்ட் ஆகும். ஸோ இந்த ப்ரைஸ் ரேஞ்சு இந்த ஃபோன் வாங்கலாமான்னு கேட்டிங்கன்னா உங்களுக்கு நல்ல கேமராஸ், நல்ல ப்ராசஸர் அண்ட் விவோ கிட்ட இருந்து நல்ல டிசைன் வேணும்னு நினச்சிங்கன்னா தாராளமாக இந்த ஃபோன் நீங்கள் வாங்கலாம். இந்த ஃபோல்டபுளை பற்றி நீங்கள் என்ன நினைக்கிறீங்க அப்படிங்கிறது கீழே கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.